நாம் கெப்பி F3 அப்ளிகேஷன்ல எவ்வாறு சிஎஸ் என்ட்ரிக்குள்ள நுழைஞ்சி கெப்பி F3 அப்ளிகேஷனை பெற்றுக்கொள்றது, அதில் எவ்வாறு எனுமரேட்டர் கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் எவ்வாறு தன்னை பதிவு செஞ்சு கொள்றது சம்பந்தமா பார்த்து உள்ளுக்கு எப்படி என்னென்ன அமைப்புகள் காணப்படுதுங்கிற சம்பந்தமா பார்க்க போறோம். எப்படி சிஎஸ் என்ட்ரி அமைப்புக்குள்ள போகணும், போனீங்கன்னா உங்களுக்கு இப்ப ட்ரைனிங் கட்டத்துக்காக உங்களுக்கு இப்படி சிஎஸ் என்ட்ரி அப்படி ட்ரைனிங்கிற அமைப்பு காட்சிப்படுத்தப்படும். ட்ரைனிங் கட்டத்துக்காக உண்மையான அமைப்பு இல்ல ஈயும் மாத்திரம் காணப்படும். அதை நாம் ஆக்டிவேட் பண்ணோன்னா இன்சைட் லங்காங்கிற அமைப்பு காணப்படும். எனவே நான் அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இதில் கேட் டு இ அமைப்பு தான் உங்களுக்கு முதலாவது டிஸ்பிளே ஆகும். ட்ரைனிங் கட்டத்துக்காக ட்ரைனிங்கிற அமைப்பு டிஸ்பிளே ஆகும். கேட் டு இல ஒரு டிடிஓ ஐடி அமைப்பு தரப்படும். ட்ரைனிங் பர்பஸத்துக்காக 17,500ங்கிற ஒரு டெஸ்டிங் யூசர் ஐடி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. டிடிஓ ஐடி இதை கொடுத்து நீங்க என்டர் பண்ணணும். அது பிற்பாடு பாஸ்வேர்ட் 1234 தற்போதைய பாஸ்வேர்ட். அந்த கண்ணை கிளிக் பண்ணிக்கொள்ளணும். பாஸ்வேர்ட் என்டர் பண்ண போகல. அப்போ நீங்கள் கிளியர் என்டர் பண்ணுறீங்கன்னு அறிந்து கொள்ளையிலும். ரீஎன்டர் 1234 அதுக்கப்புறம் நாம activate inside Langa, update entry application, update menu application, update backup data, request user passwordல activate inside Langa. இதான் உண்மையாக நடக்க போற அமைப்புல நாம எனுமரேட்டரை ஆக்டிவேட் பண்ண போறோம். எனுமரேட்டருக்கு மொபைல் நம்பர் ஒன்று தந்திருப்பீங்க. இந்த மொபைல் நம்பரை கொடுத்து நீங்க ஆக்டிவேட் பண்ணி கொள்ளையிலும் எனுமரேட்டர் ஐடி ஒன்று தரப்படும். எண் 180ங்கிறது எனக்கு தரப்பட்டிருக்கு. என்ஐசி நம்பர் உங்களுடைய என்ஐசி நம்பரை பயன்படுத்தணும். இப்போ நம்ம கொமன் டெஸ்டிங் பர்பஸுக்காக கொமன் என்ஐசி நம்பர் பாவிக்க போகிறோம். பி அது பிறகு நாம வலிடேட் அமைப்பை கொடுப்போம். கேபிட்டல் இஎன் 180 கட்டாயம் என்ஐசி நம்பரை சரியா கொடுக்கணும். வலிடேட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். உங்களோட ஃபோன்ட எஸ்எம்எஸ் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கும். எனக்கு 30/19/88 அனுப்பப்பட்டிருக்கு. இதில் வலிடேட் ஓடிபின்னு கொடுப்போம். இதில் பாருங்க சரி பிழை அடித்தோன்னே அது 30/19/88 வலிடேட் ஓடிபி.
30, 19, 38 சரின்ட்டா தான் எடுக்கும். 2 தரம் போல குடுத்து பார்த்தோம். இப்ப இன்சைட் லங்காவ ஆக்டிவேட் பண்ணயா போல எஸ் அமைப்பு வரும். இந்த டைம்ல உங்களுடைய அசைன்மென்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சர்வர்ல இருந்து டவுன்லோட் ஆகும். எனவே இந்த டைமுக்கு நெட் கனெக்ஷன் அவசியம். இது அப்படி அப்டேட் ஆகி முடியும். அப்புறம் நீங்க ஏதாவது நாம சிஸ்டத்துல சேஞ்ச் இருந்தா அப்டேட் என்ட்ரி அப்ளிகேஷன் குடுத்து நாம அப்டேட் பண்ணிக்கொள்ள இயலும். மெனுல ஏதாவது அப்டேட்டிங் இருந்தா அப்டேட் பண்ணிக்கொள்ள இயலும். இதுல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கு பிறகு தான் செய்யணும். அப்டேட் என்ட்ரி அப்டேட் மெனு அப்ளிகேஷன் அப்டேட் அப்ளிகேஷன்ங்கிற அமைப்புகள் இதுல முக்கியம் ஆக்டிவேட் இன்சைட் லங்காங்கிற அமைப்பை தான் என் மொபைல் நம்பர் இன்வெர்டர் என்ஐசியை கொடுத்து வலிடேட் பண்ணி ஓடிபி வரும் உங்களுக்கு. அதில் எஸ்எம்எஸ்ஸை பெற்று நீங்கள் இருந்து கொள்ளையிலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் தரப்படும். அதுக்கப்புறம் உங்களை பார்த்தீங்கன்னா இன்சைட் லங்காங்கிற அமைப்பு ட்ரைனிங்குங்கிற டிசேபிள் ஆகி இன்சைட் லங்காங்கிற அமைப்பு உருவாகும். இது உண்மையான எக்சுவல் ட்ரைனிங்குக்காக பாவிக்கப்படுறது. ஏற்கனவே நான் பாவிச்சிருந்ததால எடுத்தோடனே பாஸ்வேர்டு கட்டி உண்மையாக உங்களுக்கு உள்நுழையிற ஐடி டெஸ்ட் யூசர் ஐடியை தான் இதில் பயன்படுத்தணும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கும். இப்படி யூசர் ஐடியாக பாவிக்கணும் என்றாலும் டெஸ்டிங் பர்பஸுக்கு 5,00,000ங்கிற யூசர் ஐடியும் தரப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்க வேண்டி வரும். தரப்பட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இப்போ டெஸ்டிங் பர்பஸுக்கு 5,00,000ங்கிற யூசர் ஐடியை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நாம் பிளாக்கை செலக்ட் பண்ணுறோம். பிளாக்கில் நீங்கள் தேவையான லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளையிலும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்டா தமிழுங்கிற லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணக்குள்ளேயும் இதில் கணக்கெடுப்பு சென்சஸ் மெனு ஒன்று காணப்படும். ரிப்போர்ட் மெனுவல் காணப்படும். கூடுதலாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பாவிக்க போகல நெவிகேஷன் பட்டனை இந்த இருக்கிற நெவிகேஷன் பட்டனை தான் ஃபார்வர்ட் பண்ணுவதற்காக பேக்வர்ட் முன்னோக்கி பின்னோக்கி நகர்த்ததுக்காக பயன்படுத்தணும். இந்த தரவை பதிவேற்றுறது மேம்பட்ட தெரிவுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரணும் சென்சஸ் மூவ்மெண்ட் அமைப்பு அதாவது எக்ஸிட் நம்ம இங்கிருந்து க்ளோஸ் ஆகி போகிறது. லொக் அவுட்டுண்டா நம்ம இன்னொரு யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுக்கறதுக்காக இதை பயன்படுத்துவோம். எக்ஸிட்டுங்கிறது தற்போது நார்மலாக என்டர் பண்ணுறது. இப்போ லொக் அவுட் பண்ணினோம்னு சொன்னால் நம்மளோட செயற்பாடு கூட முடிக்கப்படும்.